அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். இதில் கட்டி பருப்புக்கு 100 கடலை பருப்பும் 100 துவரம் பருப்பும் சரிக்கு சரியாக கடலை பருப்பு எவ்வளோ போடுறோமோ அதே அளவு துவரம் பருப்பும் போட்டு மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் போட்டு அடுப்பில் வேக வச்சுருக்கேன். குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம தான் மசாலா ரெடி பண்ணணும். ரெடி பண்ணையில் சொல்லுவேன். சரிதானே? கட்டி பருப்பு வைக்க போகிறோம். இதுக்கு ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், கொஞ்சம் துவரம் பருப்பு, வெள்ளைப்பூடு, இது காயம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ரசத்துக்கு திரிக்க போகிறேன். ரசப்பொடி ரெடி பண்ண போகிறேன். ஜாரில் போட்டு ரசப்பொடி ரெடி பண்ண போகிறேன். ரசத்துக்கு எல்லாம் மிளகு சீரகம்லாம் போட்டு நுணுக்கியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நுணுக்கலாம். 1 2 ரசத்துக்கு இப்போ திரிச்சாச்சு. இதுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரசத்துக்கு திரிச்ச பொடி. நம்ம தான் தாளிக்கணும் ரசத்துக்கு. கட்டிப்பருப்புக்கு தேவையான மசாலா, அது வத்தப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், இது சீரகம் போட்டிருக்கேன். இதில் சின்னதாக 2 வெள்ளைப்பூடு அரிசி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பருப்புக்கு தேவையான பருப்பு எடுத்து பருப்பு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டேன். இருந்தாலும் இந்த கடலை பருப்பு 1 2 இருக்குது. அதில் லேசாக அப்படி லேசாக போதும். இதில் இப்போ இது வந்து சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு பருப்புக்கு தேவையான வத்தல் பொடி, உப்பு, கல் இது போட்டு இப்போ கொதிக்க வைக்கணும். வேக விடணும். இந்த வெங்காயம் இந்த மசாலா போட்டு அது வேகட்டும். பருப்பு இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணுவேன். இது தக்காளி பழம், தண்ணி இன்னும் சின்னதாக ஒரு 3 தக்காளி ஓரளவுக்கு, புளி கரைச்சி ஊற்றிக்கிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டோம் கைட்டு. வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ தேங்காயை போடுறேன்.
தேங்காய் போட்டு நல்லா இந்த தேங்காய் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் கொதிக்கும். பருப்புக்கு தாளிசம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கட்டி கடுகு காய ஏற்கனவே பருப்பு வேகையிலையும் காயப்பொடி போட்டிருக்கேன். காயப்பொடி மஞ்சளும் போட்டிருக்கேன். தாளிக்கையிலையும் கொஞ்சம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் பருப்பு. ஏற்கனவே பருப்புக்கு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன். தாளிசத்தை ஊற்றி கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். கட்டி பருப்பு ரெடி ஆகிட்டு. கடுகு போட்டுக்கலாம். ரசம் தாளிக்கும். ரசத்துக்கு கொத்தல் கருவேப்பிலை வச்சுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி ஏற்கனவே ரசத்துக்கு நுணுக்கையில் காயம் போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கணும். ரசப்பொடியை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி ரசம் கொதிக்கக்கூடாது. நல்ல நுர கூட்டி வந்து இப்போ உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மல்லி இலை இதில் பிச்சு போட்டிருக்கேன். இதில் தூக்கி ஊற்றிடலாம். ரசம் ரெடி ஆகிட்டு